ஹாய் சொல்லுங்க. இன்னைக்கு திடீர்னு எடுத்த முடிவுனால இன்னைக்கு கேரளா கிளம்புறோம். சரி, கேரளா போயிட்டு மீன் குளத்தி பகவதியம்மன் கோயில் போயிட்டு மலம்புழா போயிட்டு பாம்பு பண்ணையும் பார்த்துட்டு வரலான்ட்டு கிளம்பிட்டோம். மீன் குளத்தி பகவதியம்மன் கோயிலில் தரிசனத்தை முடிச்சுட்டு மலம்புழா டேமுக்கு கிளம்பிட்டோம். ரொம்பவுமே சக்தி வாய்ந்த கோயிலுங்க. பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கிற பல்லசனாங்கிற கிராமத்தில் தான் கோயில் இருக்கு. ரொம்பவே சக்தி வாய்ந்த கோயில். நீங்க போய் சாமி கும்பிடுங்க, எல்லாமே நல்லதாக நடக்கும். 7:30 8க்குள்ளேயே மலம்புழா டேம் வந்துட்டோம். டேம் வந்து 10 மணிக்கு தான் ஓப்பன் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால நாங்கள் அப்படியே சின்னதாக ஒரு வாக்கிங் போயிட்டு அப்படியே சரி ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்ட்டு அப்படியே தேடிட்டு இருந்தோம். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கரெக்டாக 10 o'clock வந்து ரோப்பே வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ரோப்பே ஓப்பன் பண்ணி உடனே இந்த மாதிரி ஹைட்டாக நான் எங்கேயுமே ட்ராவல் பண்ணதே இல்லை. எனக்கு வேறு ஹைட்டுன்னு ரொம்ப பயம். என் பையனுக்கு அதை விட பயம். சரி ட்ரை பண்ணி பார்ப்போன்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு போகிறோம். ஆனால் இதில் ரெஸ்ட்ரிக்ஷனே இருக்குது. ஆக்சுவலாக ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஹைட்டை பார்த்து பயப்படுறவங்க யாருமே இதில் போக வேண்டாம். நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஹைட்டில் போகிறேன். சரி நானும் என் பொண்ணும் போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். கடைசியில் என் பையன் என் கூடயே வரேன்னு சொல்லிட்டங்காட்டி நானும் என் பையனும் என் ஒய்ஃபும் என் பொண்ணும் போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். இதில் சிங்கிள் பர்சனுக்கு 71 ரூபாயும், பிலோ 130 சென்டிமீட்டர் இருக்கிறவங்களுக்கு 214 ரூபா. 2 சில்ட்ரன் 2 அடல்ட்ஸ் ஃபேமிலியாக போனால் ஃபேமிலி டிக்கெட் இருக்குது. ஆனால் ஆக்சுவலாக நாங்கள் ஃபேமிலியாக போனோம். எல்லாருமே 2 சைல்டும் ஹைட் ஜாஸ்தியாக இருக்கிறங்காட்டி ஃபுல் டிக்கெட்டே வாங்கிட்டாங்க. இதில் ஸ்டூடெண்ட்ஸாக வந்தால் உங்களுக்கு கன்செஷன் இருக்குது. சில்ட்ரன்ஸ் வந்து 110 சென்டிமீட்டர் கீழே இருந்தாலும் கன்செஷன் இருக்குது. கன்செஷனில் ஃப்ரீ ரைடே இருக்குது 110 சென்டிமீட்டர் கீழே இருந்தால். சரி நாங்கள் ஃபேமிலி டிக்கெட் வாங்க போனோம். ஆனால் எங்களுக்கு ஹைட் ஜாஸ்தியாக இருக்கிறங்காட்டி ஃபுல் டிக்கெட்டே வாங்கிட்டாங்க 4 பேர்த்துக்கும். பட் இது ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்து தான். அப்படி இதுலேருந்து மேலே போகும்போது அப்படியே மரத்தை டச் பண்ணிட்டு போகிற மாதிரியே இருக்குது. மரத்துக்கு மேலே நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்குது. எனக்கு இது ரொம்ப த்ரில்லிங்காகவே இருந்தது. ஆக்சுவலாக அதை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வீடியோ எடுக்க ஆரம்பிக்கவே இல்லை. ஒரு 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 சைடு ஃபுல்லாக முடிகிற ஓரத்தில் தான் எனக்கு இந்த பயமே போச்சு. பயம் போனது என் பையனுக்கு பயம் இல்லாமல் இருக்க நான் வந்தான். என் பையன் எனக்கு பயம் இல்லாமல் பார்த்துக்கிறான். அப்படியே இந்த மரத்துக்கு நடுவில் போகும்போது அந்த ஒரு இடத்த கிராஸ் பண்ணும்போது எனக்கு வயிற்றுக்குள்ளே கிருன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மேலே இருந்து கீழே தண்ணியை பார்க்கும்போது எங்கேயாவது ஒரு வேளை கல் கீழே விழுந்துருவோ, சரி விழுந்தா பரவாயில்ல, தண்ணிக்குள்ளே விழுந்தா பரவாயில்லையே நினச்சிட்டே வந்தேன். இருந்தாலும் மேலே இருந்து அந்த வியூ பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்தது, செம்ம த்ரில்லிங்காக இருந்தது. நீங்கள் சப்போஸ் போனீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். இந்த டேம் வந்து பாலக்காட்டில் இருக்கிற மேற்கு தொடர்ச்சி மலையை சார்ந்து இருக்குது. இந்த டேமோட ஹைட் வந்து 6066 அடி, 42,090 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட நீர்த்தேக்கத்தையும் உள்ளடக்கியது. இந்த டேம் வந்து 1949 வந்து கட்டுமானம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் 1955 தான் இந்த டேம் வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு. இது மொத்தம் இருக்கிற நீர்பிடிப்போட பரப்பு வந்து 145 சதுர கிலோமீட்டர். இந்த டேமில் வந்து நீர் தேக்கத்தோட கொள்ளளவு வந்து 8000 சதுர மீட்டர். இப்போ இந்த டேமில் இருக்கிற பார்க்கெல்லாம் வந்து புதுசாக பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வியூவில் வந்து பார்க்குறதுக்கு செமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு டைம் இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். அவ்வளோதான், இந்த ரைடு முடிஞ்சுது. மொத்தம் இந்த ரைடு வந்து 20 மினிட்ஸ், அப் 10 மினிட்ஸ், டவுன் 10 மினிட்ஸ். ஆனால் மொத்தமாக இது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பாம்பு சொட்டாடி நல்லா வந்துடுது, நல்லா வந்து போகும். பறந்து வருண்டா சரன்ட்டு ஒரு பாவடத்தும் பாட்டு. அடுத்த வீடியோவில் பாம்பு பண்ணை பற்றி பார்ப்போம். பாம்பை கண்டா படையே நடுக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கெல்லாம் ஒரு பாரியாக இருந்தது பாம்பு பண்ணை பார்க்கும்போது. சரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.